கொஞ்ச நாளாவே நம்ம தமிழ் சினிமால நடிக்கிறாங்க பாத்தீங்களா? ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஆக்டர்ஸ் இறந்துட்டு வராங்க. சரத்பாபு, மனோபாலா கண்ணாடி போட்டு ஒல்லியா இருப்பார்ல, அவர்தான். எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் போண்டாமணி, வடிவேலோட சேர்ந்து நடிச்சிருப்பார்ல, அவரு. அதுக்கப்புறம் மாரிமுத்து, மயில்சாமி, அவர்லாம் பண்ணாத உதவியே கிடையாது. அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு மயில்சாமி. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் இறந்ததுக்கெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தெலுங்குல இருந்து ஹிந்தியில இருந்து மலையாளம் வரைக்கும் எல்லாருமே கதறி அழுதுட்டாங்க. எல்லாருமே நேரில் வந்து நம்ம தேமுதிக ஆஃபீஸ் இருக்குல்ல சென்னையில், அங்கே வந்து மாலை போட்டு எல்லாருமே கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க. சார் இப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்கள நிறைய பேர் இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்னால தான் நிறைய பேர் இறக்குறாங்க. அப்படிதாங்க இப்போ சேசி அப்படிங்கிறவர், இந்த லொல்லு சபா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு ஷோ நடத்துவாங்க. அந்த ஷோவில் இருந்தால் சந்தானம், அதுக்கப்புறம் அமுதவாணன் அப்படிங்கிறவங்களாம் அந்த ஷோவில் இருந்து தான் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கவே வந்திருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த சேசி அப்படிங்கிறவர் லொல்லு சபாவில் தான் தமிழ் சினிமாவுக்கே நடிக்க வந்தார். கடைசியாக அந்த வடக்குப்பட்டி ராமசாமி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சந்தானத்தோட படம். அந்த படத்தில் கூட ஒரு டான்ஸ் ஆடி இந்த சேசி வந்து எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த சேசி வந்து எப்பேற்பட்ட கேரக்டர்னா, கல்யாணம் பண்ண கூட காசு இல்லாத ஆளுங்களுக்கு 30 பேத்துக்கு ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த சேசி. கொரோனா டைம்ல இந்த சேசி பண்ணாத உதவியே கிடையாது. எல்லா மக்களுக்கும் சாப்பாடுல இருந்து அவங்க போட்டுக்க துணி வரைக்கும் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு புத்தகம் வாங்குற அளவுக்கு காசு இல்லாத சின்ன சின்ன பசங்களுக்கு ஃப்ரீயா புத்தகம் வாங்கி கொடுத்துருக்காரு. நிறைய உதவி பண்றாரு சேசி. இப்போ இவருக்கு ஹார்ட் அட்டாக். சென்னையில் ஆழ்வார்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில், தனியார் மருத்துவமனையில் இந்த சேசியை அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு மாரடைப்பு இருக்குது, ரொம்ப சிவியர் கண்டிஷனு, இவருக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஹார்ட்டில், அதனால் 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சேசி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய இடத்துலலாம் இல்லைங்க, ரொம்ப சுமாராக 1-2 படங்களை நடித்து அதில் வர பணத்தை வச்சு மக்களுக்கு 4-5 உதவி பண்ணுறவர். இவர்கிட்ட பெருசாக பணம் இல்லை, அதனால் 10 லட்சம் ரூபாய் இவரால் புரட்ட முடியல. அதனால் இவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஐஎஃப்எஸ்சி கோடு, என்ன பேங்க்கு, இவரோட கான்டாக்ட் நம்பரு இதெல்லாம் வந்து வெளியே விட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை இவருக்கு செய்வோம்.